தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? மீண்டும் அந்த வசனத்தை மற்றொருவர் வாசிக்க கேட்கலாமா? ஜெபிப்போம். பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய வசனத்துக்கு நேராக நாங்கள் திரும்புகிறோம். நீர் எங்களோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறார். வசனமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உடைய ஆராதனையின் முடிவு நேரம் எனக்கு தெரியாது. ஒருவேளை முடிவு நேரத்திற்கு இப்பொழுது வந்திருக்கலாம். இப்பொழுதுதான் வசனத்தை நாம் கேட்க ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இன்று உடைய நேரத்தை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு இடைவருகிற வருகிறதை நாம் தெளிவாக கேட்டும் நம்மை நாமே அர்ப்பணித்து நம்முடைய இல்லங்களுக்கு நாம் திரும்பணும்.
மற்ற இடங்களிலே எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கிறோம். ஆண்டவன் பாதத்திலே சற்று நேரம் அதிகமான நாம் வருத்தப்பட தேவையில்லை. எல்லாரும் சேர்ந்து மார்க் 16 1ஆம் வசனத்தை வாசிப்போம். படிக்க தெரிந்த அத்தனை பேரும் சேர்ந்து வாசிப்போம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கிக் கொள்ளும். இந்த வசனத்தில் சில பெண்மணிகள் பெயருடைய இதிலே காணப்படுகிறது. இதிலே முதலாவது பெயர் யார்? எந்த பெண்ணுடைய பெயர் வருகிறது? மகதலேனா மரியாள். ஆங்கில வேதாகமத்தில் மேரி மேக்டலின் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள். பரிசுத்த வேதாகமத்தில் சில மரியாள்கள் இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம், பைபிள்ல என்னென்ன மரியாள் இருக்கிறாங்க? How many Mary in the Bible? பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை மரியாள்கள் இருக்கிறாங்க பார்க்கலாம். உங்களுடைய வேத அறிவை தட்டி பார்க்கலாம். சொல்லுங்க பாப்போம், என்னென்ன மரியாள் பைபிள்ல இருக்காங்க? இயேசுவின் சரீர தாயாகிய மரியாள். பிறகு வேற இந்த பக்கம் சொல்லுங்க, சகோதரர்கள் சொல்லுங்க. கொஞ்சம் இந்த காலையில இந்த மூளை கொஞ்சம் வேலை கொடுக்கும். லாசருவின் சகோதரிகள் உடன்பிறப்புகளிலே ஒருத்தியினுடைய பேர் என்னதான்? மரியாள். பிறகு வேற யாக்கோபுடைய தாயாகிய பேர் என்னது? மரியாள். இப்போ இங்கே 2 மரியாள்கள் காணப்படுகிறார். கிட்டத்தட்ட பரிசுத்த வேதாகமத்தில் 6 விதமான மரியாள்கள் இருக்கிறார். எத்தனை மரியாள்? 6 விதமான மரியாள்கள் இருக்கிறார். அதிலே ஒரு மரியாள் தான் இந்த மகதலேனா மரியாள். மகதலேனா என்றால் என்ன? கலிலேயா கடலோர பகுதியில இருக்கிற ஒரு பட்டணம், ஒரு கிராமத்தினுடைய பெயர் தான் மகதலேனா. பாருங்க, ஒரு சபையில ஒரு பெயர் கொண்ட பல பேர் இருந்தா அவருடைய வீட்டு பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க, அல்லது அவருடைய நபர் பெயரோ அல்லது அவருடைய தகப்பனுடைய பெயரோ சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னார் வாங்க ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பெயர் கொண்ட பல பேர் இருந்தா இந்த மரியாள் பரிசுத்த வேதாகமத்திலே பல பேர் இருந்தாலும் இந்த மரியாள் ஊர் பேரோடு சேர்ந்த மரியாளாக ஆவியானவர் பரிசுத்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மகதலேனா மரியாள், மேரி மேக்டலின். மகதலேனா என்றால் கலிலேயா கடலோர பகுதிகளில் இருக்கிற ஒரு பகுதியினுடைய பெயர். அந்த ஊரை சேர்ந்தவள் தான் இந்த மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் இவளை குறித்து சிந்திக்க அப்படி வேதத்துல என்ன இருக்கிறது? அப்படி என்ன இவளுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தால், இந்த மகதலேனா மரியாளுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானா, லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். இங்கும் யாருடைய பெயர் தான் வருகிறது? மகதலேனா மரியாள், மேரி மேக்டலின். இந்த மகதலேனா மரியாளுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்ப்போமானால் அவள் எப்படிப்பட்டவள்? 7 பிசாசினால் பீடிக்கப்பட்டவள். ஒரு பிசாசே நம்மளால தாங்க முடியாது. எத்தனை பிசாசு? பிடிச்சாலும் பிடிச்சது பரிபூர்ணமா தான் பிடிச்சது. 7 பிசாசு, 7 விதமான பிசாசு பீடிக்கப்பட்ட நிலைமை. இந்த மகதலேனா மரியாளுக்கு எப்பொழுது இந்த அசுத்த ஆவிகள் காக்கும், எப்பொழுது கீழே விழுவாள், என்ன அவளுக்கு நடக்கும் என்று தெரியாது. இப்படி 7 பிசாசினால் அலைகழிக்கப்பட்ட நிலைமைதான் மகதலேனா மரியாளுடைய கடந்த கால வாழ்க்கை. பீடிக்கப்பட்ட ஒரு நிலைமை, கட்டப்பட்ட ஒரு நிலைமை, தாக்கப்பட்ட ஒரு நிலைமை, வருத்தமான ஒரு நிலைமை. நியாயப்பிரமாண முறைமையின்படி இப்படிப்பட்ட ஆவிகளும் குஷ்டரோகிகளும் பிடித்தவர்கள் பாளையத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டும், ஊருக்குள்ளே வரக்கூடாது. சுகமாகிற வரையிலும், ஆசாரியின் உத்தரவிடுகிற வரையிலும் இவர்கள் ஊருக்குள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை இந்த மகதலேனா மரியாளுடைய நிலைமை அப்படி இருந்திருக்கலாம். 7 பிசாசினால் அலைகழிக்கப்படுகிற ஒரு நிலைமை. இந்த பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அந்த வசனத்தை பாருங்கள், 2ஆம் வசனம். அவர் யார்? இந்த அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின 7 ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாள். ஆண்டவர் ஒரு இடத்திற்கு வருவார்னா அந்த இடத்திலே விடுதலை உண்டாகும். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் 7 பிசாசினால் அலைகழிக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டார். இயேசு அந்த பெண்மணியை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுத்தார். கட்டப்பட்ட நிலைமையிலே உள்ளவளை கட்டுகளை அறுக்கும்படி செய்தார். 7 பிசாசுகளோடு இருந்தவளுக்கு
பரிபூர்ணமான ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தின் அரங்கத்தில் இருக்கிற உங்களிலே ஒரு சில கட்டப்பட்ட நிலைமையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு வியாதியின் நிலைமையிலே, ஒரு பாவத்தின் பிடியிலே, ஒரு பொல்லாத பழக்க வழக்கத்திலே நீங்கள் காணப்படலாம். இயேசு அந்த மகதலேனா மரியாதை விடுதலையாக்கினது போல உங்களையும் விடுதலையாக்கின்ற காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். உங்களை விடுதலையாக்கத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் விடுதலையின் நாயகனாம் இயேசு கிறிஸ்து உங்களை மகதலேனா மரியாதை விடுதலையாக்கினது போல உங்களையும் விடுதலையாக்க அவர் வல்லமையும் உள்ளவர். நீங்கள் எந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களை விடுதலையாக்க நான் அறிவிக்கிற இந்த ஆண்டவராலே முடியும். இந்த ஆண்டவர் மகதலேனா மரியாதைய கட்டப்பட்ட நிலைமைகளை, கட்டுகளை அறுக்கும்படி செய்தார். ஆண்டவர் எங்கு வந்தாலும் அங்கு விடுதலை மீட்பும் உண்டார். ஒருவேளை இன்னும் ரட்சிக்கப்படாமல் இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில இந்த இடத்தில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு விடுதலை இந்த காலை நேரத்தில் தேவை. உங்களுடைய கட்டுகள் அழுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாங்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தோம். ஆண்டவர் எங்களை சந்தித்தார், ரட்சித்தார். நாங்கள் விடுதலை உணர்வோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், ஒருவேளை இந்த காணொலியை காண்கிற உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களை விடுதலையாக்க தேவன் உயிர்த்தெழுதல் வல்லமை படைத்தவராயிருக்கிறார். இந்த மகதலேனா மரியாளுடைய கடந்த கால வாழ்க்கை 7 பிசாசுகள், அதுதான் அவளுடைய முகவரி. அவருடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் அவளுடைய பக்கத்துல இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அவள் தீட்டுப்பட்ட ஒரு நிலம். இயேசு அவளை சந்தித்து விடுதலையாக்கினார். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். பிறகு அவள் எங்கிருக்கிறார்? 3ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை. 3ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். யாரோடு இருந்தாங்க? நீங்க பேசணும், நீங்க அன்பு கூர்ந்து பேசணும். ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு சொன்னா உடனே கீழ்ப்படிங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். ஏனென்றால் நாங்கள் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள், கர்த்தருடைய பிரதிநிதிகள், கர்த்தருடைய ஸ்தானத்தில் நிற்கிறோம். ஆகவே கர்த்தர் பேசும்போது தனது வார்த்தையின் வாயிலாக தனது பிள்ளையை கொண்டு பேசும்போது உங்களுடைய தலையை கொடுங்க. தலையை கொடுங்கன்னா வெட்டி கொடுக்கிறது இல்லை. இந்த வார்த்தைக்கு தலை வணங்குங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அதை தான் சொன்னார். மனம் கசந்து சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்பதா. நீங்க அந்த பெயரை பெறாதுங்க. இந்த சபை எந்த சத்தியத்திற்கும் தலை வணங்குகிற சபையா இருக்க வேண்டும். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் செல்வ பார்ப்போம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த மகதலேனா மரியாள் அதுக்கு முன்பு 7 பிசாசுகளோடு வாழ்ந்தவள். இப்ப யாரோடு இருக்கிற மகதலேனா மரியாளா மாறிட்டான்னு கேட்டீங்கன்னா, இயேசுவோடு இருக்கிற மகதலேனா மரியாளாய் மாறிவிட்டார். அதற்கு முன்பு 7 பிசாசு அவருடைய முகவரி. 7 பிசாசோடு அவள் இருந்தார். 7 பிசாசோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை விடுதலையாக்கின பிறகு இப்ப எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, யாரோடு இருக்கிறார்? அவரோடு இருக்கிற மகதலேனா மரியாளாய் மாறிவிட்டார். நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்களா? அதுதான் இந்த காலை நேரத்தில் கேள்வி. Are you with God? Are you without God? நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறவர்களா, ஆண்டவரோடு இல்லாமல் இருக்கிறவர்களா? சிந்திக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு எல்லா நேரங்களிலும் இருக்கிறார். இதோ சதா நாட்களிலும் மரணத்தின் முடிவு வரை என்பதும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு இருக்கிறோமா? அதுதான் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய குடும்பம் ஆண்டவரோடு இருக்கிற குடும்பம் தானா? உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் தானா? கணவன் மனைவியா இருக்கிற நீங்கள் உங்கள் நடுவிலே கர்த்தரோடு உலாவுகிற ஒரு குடும்ப தம்பதிகள் தானா? சிந்திக்க வேண்டும். இந்த சபை கர்த்தரோடு இருக்கிற சபையா? சிந்திக்க வேண்டும். இந்த மகதலேனா மரியாள் 7 பிசாசுகளோடு வாழ்ந்தவள். கர்த்தர் தன் வாழ்க்கையில் உதயமான பிறகு, விடுதலை பெற்ற பிறகு இப்ப எங்க வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரோடு இருக்கிற ஒரு விசுவாசியா மாறிட்டார். நம்ம கர்த்தரோடு இருக்கணுங்க. காலேஜுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், குடும்பத்துல இருந்தாலும், ஆண்டவரே என்னுடைய ஜெபம் இப்படித்தான். ஆண்டவரே நீர் என்னோட வாருன்னு நான் சொல்றதை விட, நீங்க இருக்கிற இடத்துல என்னைய வையும்னு தான் நான் ஜெபிப்பேன்.
நீங்க போற இடத்துக்கு என்னை கொண்டு போங்க. நீங்க இருக்கணும்னு எங்க நீங்க விரும்புறீங்களோ அங்க என்னை இருக்க விடுங்க. நீங்க யாரோட பழகுறீங்களோ அவங்களோட என்னை பழக விடுங்க அப்படின்னு தான் நான் ஜெபிப்பேன். உடைய ஜெபங்கள் எப்படி? நம்ம சில நேரத்துல ஆண்டவரே நான் போறேன், நீங்க என் கூட வாங்க, இன்னைக்கு இந்த காரியத்தை கட்டாயம் முடிச்சு கொடுங்க, கட்டாயம் இந்த காரியம் சக்சஸ் ஆகணும் அப்படி நாம தான் ஆண்டவர் அழிச்சுக்கிட்டு போறோம். ஆனா கர்த்தர் விரும்புகிற இடத்திற்கு, அவர் கொண்டு போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு நம்ம போக ஆயத்தம் தானா சிந்திக்கிறேன். உன் வாலிப வயசுல உன் கூட நண்பர்கள் இருக்கலாம், தோழிகள் இருக்கலாம், ஆனா உன்னோடு ஆண்டவர் இருக்க வேண்டியது அவசியம். உன்னோடு ஆண்டவர் இருக்கு, அவரை கூப்பிடு. இதுவரையிலும் கூப்பிடல, இந்த நிமிடத்தில் கூப்பிடு. ஆண்டவரை நீங்க இருக்கிற இடத்துல என்னை வச்சுக்கிடுங்க. அதுதான் நமக்கு சேச்சோம். நம்முடைய குடும்பங்கள் கர்த்தர் இருக்கிற இடங்களில் இருக்க. கர்த்தர் இருக்கிற இடம் தான் என் இடம். கர்த்தர் பழகிறவன், கர்த்தரோட இருக்கிறவங்க தான் எனக்கு சொந்தக்காரன். கர்த்தருடைய உறவுல இருக்கிறவங்க தான் என்னுடைய ரத்த பந்தம். மற்றவங்க யாரும் எனக்கு பெருசா. நம்மோடு கர்த்தர் இருக்கிறவர்களாய் காணப்படுது. நம்மோடு கர்த்தர் கர்த்தர் இருக்கிற ஒரு கூட்டமாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அடுத்த வசனத்துல அவள் அடுத்தது எங்கு காணப்படுகிறாள்? 1வது வசனம் வாசிங்க. 1வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி வந்தார். 12 அவரோட கூட இருந்தார். இந்த செய்தியின் முதல் குறிப்பு, கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வந்த மகதலேனா மரியா. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படி வந்தார். சீசர்களும் அவர்களோடு தான் இருக்கிறார்கள். ஆண்டவரோடு வேற யாரு இருக்கிறது? ஆண்டவரோடு வேற யாரு இருக்கிறது? நீங்க என்னைய பாருங்க, ஆண்டவரோடு வேற யாரு இருக்கிறது? ஆண்டவரோடு சீசர்களும் இருக்கிறாங்க. அந்த ஆண்டவரோடு இப்ப யாரும் இருக்கிறது? மகதலேனா மரியாள். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த மகதலேனா மரியாள் அவர் ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அவரோடு இந்த பெண்ணும் சேர்ந்து விட்டார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த மகதலேனா மரியாள் ஆண்டுடைய ஊழியத்துல இணைந்து சேர்ந்து அவர் ராஜ்யத்தை அறிவிக்கும் போது சீசர்களும் நிற்கிறார்கள். இந்த விடுதலை பெற்றவளும் அவரோடு சேர்ந்து நின்று அந்த ஊழியத்திலே பங்கெடுக்கிறார். சபையார் எந்த ஊழியத்தை செய்தாலும் ஒட்டுமொத்த சபையார் நாம் எல்லாரும் இணைந்து சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டாம். அவங்க செய்வாங்க, நம்ம வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது குடும்பமா திரளா சேர்ந்து வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இந்த மகதலேனா மரியாள் விடுதலை பெற்ற பிறகு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வந்த மகதலேனா மரியாளாய் மாறி போனார். நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற குடும்பம் தானா உங்க குடும்பம்? நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உங்க பிள்ளைங்களை பழக்க வச்சிருக்கீங்களா? நான் போறேன் நீ வீட்டுல இரு அப்படின்னு வச்சிருக்கிறீங்களா? நான் ஊழியத்துக்கு போறேன் நீ டியூஷனுக்கு போ அப்படின்னு வச்சிருக்கீங்களா? ஊழியம் செஞ்சா குடும்பமா செய்யுங்க. அது உங்கள் தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் பற்றி பிடிக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஊழியம் செய்யும். சபைன்னா ஊழியம் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து ஆராதித்து அப்பத்தை பிச்சு சாப்பிட்டு ரசத்தை மடக்கம் குடிச்சு போய்விடுவது அல்ல. சபைக்கு வெளியே ஊழியம் செய்வது அழைப்பு, சபைக்கு உள்ளே ஊழியம் செய்வது பிழைப்பு என்று தென்னகத்தின் பவுல் என்று அழைக்கப்படுகிற எமில் ஜெபசிங் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை. சபைக்கு வெளியே ஊழியம் செய்வது அழைப்பு, சபைக்கு உள்ளே ஊழியம் செய்வது பிழைப்பு. நாம் எதை ஊழியம் செய்யும்? இந்த மகதலேனா மரியாள் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த மகதலேனா மரியாள் அடுத்தது எங்கு வந்து விட்டால், நீங்கள் மார்க்குவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 39வது வசனம். போதும். இது என்ன சம்பவம், என்ன காட்சி இங்கு காணப்படுகிறது?
கொல்கதா மலையிலே நமது அப்பன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில 2 கரங்களை விரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்த்து ஒரு 100க்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? மெய்யாகவே அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி கொல்கதா மலையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் சாட்சி பகருகிறான். சிலுவை காட்சி அது காண்பிக்கிறது. அந்த இடத்துல 40வது வசனம் வாசிங்க பார்ப்போம், சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் இங்கும் யாருடைய பெயர் தான் முதலாவது ஆவியானவர் காட்டுகிறார்? யாருடைய பேரு? மேரின் மக்தலேனின் மரியா, மகதலேனா மரியாள். இங்கு யாருடைய பேர் தான் முதலாவது வருது? வாய் திறந்து சொல்லணும். மகதலேனா மரியாளுடைய பெயர் தான் ஆவியானவர் காட்டி கொடுக்கிறாரு. அப்போ கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வந்த மகதலேனா மரியாள் ஊழியத்துல இப்ப அடுத்தது எங்கேயும் வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா சிலுவை வரைக்கும் வந்த மகதலேனா மரியாள் ஊழியத்துல நான் அங்கிட்டு போனேன், இங்க போனேன், அவரோட சேர்ந்து பாட்டு பாடுங்க, டான்ஸ் கொடுத்தேன், அதோட முடிச்சு ஜோலிய பார்ப்போம், வீட்டை பார்ப்போம், தொழில பார்ப்போம், வீட்டுக்கு போக என்னைய விடுதலையாக்கினார். அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். என் கட்டுகளை அழைத்தார். அவர் கட்டப்பட்டிருக்கிறார். என்னை சுகமாக்கினார். அவர் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறார். என் விடுதலையின் நாயகன் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை விட்டு நான் எப்படி போவது என்று சொல்லி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த மகதலேனா மரியாள் சிலுவை வரைக்கும் அந்த மகதலேனா மரியாளை மாறி போனார். சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம். சிலுவை என்பது காயத்தின் சின்னம். சிலுவை என்பது ஒரு தண்டனை கொடுக்கிற கருவி. அது சிலுவை என்பது உபத்திரவத்தை குறிக்கிறது, வேதனையை குறிக்கிறது. என் அப்பன் என்னை விடுதலையாக்கினார். அவர் கட்டப்பட்டிருக்கிறார். கட்டப்பட்ட நிலைமையிலே இந்த மகதலேனா மரியாள் எங்க விட்டு போகலன்னு கேட்டீங்கன்னா சிலுவையை விட்டு போகல, அங்க நின்று கொண்டிருக்கிறார். அங்க நின்று கொண்டிருக்கிறார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த மகதலேனா மரியாள் அடுத்தது எங்கேயும் வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா என்னை பாருங்க, எங்கேயும் வந்துட்டாங்க. சிலுவை வரைக்கும் அந்த மகதலேனா மரியாள். சிலுவை என்பது உபத்திரவத்தை குறிக்கிற. சில பேரு உடம்பு நல்லா இருக்கும் போது கோயிலுக்கு வரீங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சாதனையும் கிடையாது. என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்கல, என் உடம்பு என்னை காயப்படுத்துது, எனக்கு முடியல, வேதனையா இருக்கிறேன். என்னுடைய ஜனங்களுக்கு நான் சொல்றது, என்னுடைய ஆடுகளுக்கு நான் ஊழியம் செய்கிற இடத்துல சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை உனக்கு உடம்பே முடியலையா, வேலை செஞ்சு களைப்பா, வியாதியா, தலைவலியா, வயிற்றுப்போக்கா, பெண்களுடைய பிரச்சனையா, ஆட்டு பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், உயிரே போற நிலைமையா இருந்தால் கோயில் வாசல்ல வந்து செத்துரு அப்படின்னு என்னுடைய ஜனங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். எதை விட்டுறாத, எதை விட்டுறாத? சபையை விட்டுறாத, தேவ சமூகத்தை விட்டுறாத. சிலுவையை போல எவ்வளவு வேதனையா இருந்தாலும், இப்பொழுது யாரையை பத்தி சொன்னீங்க அறிவிப்புல, ஒரு கால் நானா இருந்தா நடக்க முடியாதான அந்த சகோதரன் வந்திருக்கான். யார் அந்த சகோதரன்? ஸ்தோத்திரம். இதுதான் சிலுவை, இதுதான் சிலுவை. கடைசி வரைக்கும் அவரை பின்பற்றின மகதலேனா மரியாள். நான் ஊழியம் செய்யும் போது நான் நல்லா போனேன், பாட்டு பாடினேன், டாக்ஸி கொடுத்தேன்னு நிக்கல. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த மகதலேனா மரியாள் 2வது உபத்திரவம் என்கிற சிலுவை வரைக்கும் அந்த மகதலேனா மரியாளை மாறி போனார். உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் போது தேடுறது கர்த்தருக்கு பெரிய விஷயம் அல்ல. எல்லாமே இழந்து போனாலும், உங்களை விட்டு எல்லாருமே போனாலும், பறி கொடுத்தாலும், சுகம் இல்லாட்டாலும், வேதனையா இருந்தாலும், காயமா இருந்தாலும், பொருளாதார நெருக்கடியா இருந்தாலும், வறட்சியே இருந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன். கரங்களை உயர்த்தி சோதனை சொல்லுங்க பார்ப்போம். இந்த சிலுவை என்கிற உபத்திரம் உங்க வாழ்க்கையில வந்தா நீங்க கர்த்தரை பின்பற்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை பின்பற்றீங்களா? இல்ல சாக்கு சொல்லி வீட்டுல இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தலைவலிக்காகலாம் நான் ஆராதனை கட்டடிக்கிற விசுவாசிகள் எத்தனை? டியூட்டி இருக்குது, அது நியாயம்தான், தவிர்க்க முடியாது, போகலாம். ஆனா நியாயமில்லாத காரணங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தை தூக்கி எறிகிற விசுவாசிகள் எத்தனை பேர்? சிந்திக்க வேண்டாத சாக்குப்போக்குகளை சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற கூட்டமா நீங்க.
கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். ஆர் யூ ஃபேன், ஆர் யூ டிசைபிள்? நீங்கள் ஆண்டவருக்கு ரசிகர்களா இருப்பீங்களா, ஆண்டவருக்கு சீஷர்களா இருக்கீங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர கடவுள் என்று கர்த்தர் சொன்னாரு. தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் என்று கர்த்தர் சொன்னாரு. சிலுவைனாலே பாடுதான். பட்டை மரத்துக்கே இந்த பாடு, பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா இந்த மரத்துக்கு என்ன பாடு அப்படின்னு கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அவர் சந்தித்தது நிஜம், நாம் சந்திக்கிறவைகள் நிழல். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அத்தனை உண்மையின் வேதனைகளையும் சாபங்களையும் பாவங்களையும் சிலுவையிலே எல்லா நிஜத்தையும் அவர் சதித்து தீர்த்தார். நாம அனுபவிக்கிறதெல்லாம் வெறும் நிழல் தான். அவர் சந்தித்த பிறகு வீரியம் குறைந்து விட்டது. நாம் வெறும் நிழலை தான் அனுபவிக்கிறோம். நிழலை போன்ற சிலுவையை தான் அனுபவிக்கிறோம். அதுவே நம்மால தாக்கு பிடிக்கிறது. பிரியமானவர்களே, கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த மகதலை நாம் அறியாய், சிலுவை வரைக்கும் அந்த மகதலை நாம் அறிய. அடுத்தது எங்க வந்துட்டா வாசிங்க பார்ப்போம். 47வது வசனம், அதே புஸ்தகம் 47வது வசனம். அவரை வைத்த இடத்தை அவரை வைத்த இடம் என்ன இடம் அது? 46வது வசனம். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியில் சுற்றி கண்மலையை வெட்டியிருந்த கல்லறையில் அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த மகதலை நாம் அறியாள், சிலுவை வரைக்கும் அந்த மகதலை நாம் அறியாள். இப்ப எங்க வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா கல்லறையின் வாசல் வரைக்கும் அந்த மகதலை நாம் அறியாள். இப்ப எங்கேயும் வந்துட்டாங்க, எங்கேயும் வந்துட்டாங்க, கல்லறை தோட்டத்துக்கு வந்துட்டாங்க, சுடுகாட்டுக்கு வந்துட்டாங்க, கல்லறையின் வாசல் வரைக்கும் அந்த மகதலை நாம் அறியாள். அவரை விடுற மாதிரி தெரியல. அவர் உயிரோடு இருக்கும் போது அவரோடு சேர்ந்தேன், அவரோட ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு தன்னுடைய சாப்டர் முடிக்கிற மகதலை நாம் அறியாம மாறல. அவர் மறித்தாலும் கூட, சடலமா இருந்தாலும் பிணமா இருந்தாலும் கல்லறையை விடாத மகதலை நாம் அறியார். கடைசி வரைக்கும் அவரை பின்பற்றின மகதலை நாம் அறியார். நம்ம கர்த்தரை கடைசி வரைக்கும், உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை பின்பற்றியவர்களால் இந்த சபை இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு திருவுளம் பற்றுகிறார். கர்த்தரை கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டும். என்ன நடந்தாலும், எதை இழந்தாலும் கர்த்தரை கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் வெளியே வந்தாலும் உள்ளே வந்தாலும் கர்த்தரை பின்பற்றுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உடைய வாலிப வயசில் உடைய குடும்பத்தில் கர்த்தரை பின்பற்றுவதை நிறுத்தி விடாதே மகனே, மகளே. கர்த்தரை பின்பற்றுவது, கர்த்தரை ஃபாலோ பண்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் போகிற போக்கிலே போகிறவன் நல்ல விசுவாசி. உலகம் எப்படி வேணாலும் போகலாம், எதிர் நீச்சல் அடிச்சு சிலுவையை நோக்கி பின்பற்ற வேண்டும். அதுதான் பின்பற்றுவதனுடைய அர்த்தம். இன்னைக்கு உலகம் மாடர்னாக, எல்லாம் அப்டேட் ஆக, எல்லாமே புதுசு புதுசா மாறிட்டே இருக்கு. உலகத்துக்கு ஒத்தவர்களால் மாறுவதல்ல. உலகம் எப்படி வேணாலும் போகட்டும், திரும்பி ரிவர்ஸ் அடிச்சு ஒரு நதியில ஒரு மீன் எப்படி எதிர்நீச்சல் போடுகிறதோ அதுபோல உலகம் போக்குற போக்கல்ல. உலகம் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் சபையும் சபையில் இருக்கிறவர்களும் சிலுவையை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி, அவருடைய சத்தியத்தை நோக்கி, அவருடைய சமூகத்தை நோக்கி, அவருடைய வார்த்தைக்காக, சத்தியத்துக்காக, பரிசுத்தத்துக்காக சிலுவை பின்பற்ற வேண்டும். அதுதான் பின்பற்றுவதற்காக. நீங்க ஆண்டவரை கடைசி வரைக்கும் பின்பற்றுவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். கேரள மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சில வருடத்துக்கு முன்பாக செய்தி தாளிலே வந்து ஒரு சகோதரன் சாகர நிலைமை, கேன்சர் முத்தி போய்விட்டார். கேரளாவில் ஐசியூல அவரை வச்சிருக்கிறாங்க. விசுவாசி, அவர் ஆண்டவரை நம்பினவர். அவருக்கு அந்த ஐசியூல ஏகப்பட்ட அந்த மேல நிறைய வயரெல்லாம் அவருக்கு வச்சிருக்கிறாங்க. ஹார்ட் பீட் பாக்குறதுக்கு, பல்ஸ பாக்குறதுக்கு எல்லாமே அந்த வயரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. முகத்துல மாஸ்க் வச்சிருக்காங்க. வெண்டிலேட்டர்ல அவர் இருக்கிறாரு. திடீர் கோமால சில நாள் இருந்த திடீரென்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவருக்கு விழிப்பு வந்து விட்டார். பெரிய ஆச்சரியம். உடனே டாக்டர் கூப்பிட்டு, இன்னைக்கு சண்டே நான் சபைக்கு போனேன். யார் சொல்றது? எதுல? எங்க இருக்கிறவரு? எங்க இருக்கிறவரு? ஐசியூல இருக்கிறவர். இன்னைக்கு சண்டே நான் சபைக்கு போகணும், வாரமான நான் சபைக்கு போவேன், இன்னைக்கு சண்டே என்னை அனுப்புங்க அப்படின்னு. என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீங்க பேஷண்ட் ஹாஸ்பிட்டல், அதுவும் ஐசியூல இருக்கீங்க, நீங்க போக முடியாததுன்னே நீங்க என்னை அனுப்புறீங்களா? இல்லை, மேல இருக்கிற அந்த வயிறுலாம் பிச்சு போட்டு நான் போவான் அப்படின்னு சொல்லி அவர் வைராக்கியம் என்னன்னா,
மருத்துவர்கள் ஆலோசித்து இவன் ஏதாவது தவறு செஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேரு, அதனால என்ன செய்வோம், இவருடைய ஆரோக்கியத்துக்காக ஆம்புலன்ஸ்லயே ஒரு சர்ச்சுக்கு அனுப்பிட்டு திருப்பி ஆம்புலன்ஸ்ல கொண்டாந்து ஐசியூல படுக்கட்டுன்னு உத்தரவிட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல போற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு எல்லாரும் பாடி பரலோகமே அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்து என்னடா திடீர்னு சபைக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது, யாருக்காவது பிரச்சனையான்னு பார்த்தாங்க. ஸ்ட்ரெச்சர்ல அவரை தூக்கி கொண்டு வர்றாங்க. ஒரு பக்கம் அந்த சலான் ஏறிக்கொண்டிருக்குது, ஒரு பக்கம் வயிறெல்லாம் மேல இருக்கு. படுத்த படுக்கையா அந்த பிரசங்க மேடைக்கு பக்கத்துல அந்த ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்து அவரை வச்சுட்டாங்க. ஆராதனையில படுத்துக்கிட்டு திருவந்தில பங்கெடுத்தாரு. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்க, வாங்கி காணிக்கையும் போட்டுட்டாரு. ஒரு பாட்டும் பாடி சாட்சி சொல்லி திருப்பி ஆம்புலன்ஸ்ல ஐசியூல போய் படுத்துட்டார். ஒரு மாசம் இருந்தாரு. பிறகு ஆண்டு சமூகத்துக்கு போயிட்டார். அது கிறிஸ்தவ ஒரு பத்திரிகையில அது சாட்சியா எழுதப்பட்டது. இந்த நிலைமை உங்களுக்கு வந்தா இந்த சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். இந்த நிலைமை உனக்கு வந்தா நீ ஆண்டவரை பின்பற்றுவியா இல்ல முடங்கி கிடப்பியா? என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எது நடந்தாலும் பரவாயில்லை, அவரை மாத்திரம் விட்டு என்னால் பின்வாங்க முடியாது. என் குடும்பம் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் மனைவி பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றுவதை மறுக்க கூடாது, மறுதளிக்க கூடாது. கடைசி வரைக்கும் சபையில் உள்ளவர்களும் வாலிபம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். கிராமங்களிலும் பட்டணங்களிலும் அந்த மகதலேனா மரியாள், சிலுவை வரைக்கும் அந்த மகதலேனா மரியாள், கல்லறையின் வாசல் வரைக்கும் அந்த மகதலேனா மரியாள். எந்த நேரத்தில் அவள் போனால் இயேசுவின் மார்பிலே சார்ந்த யோவான் இன்னும் சற்று விளக்கமாய் சொல்லுகிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் யோவான் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். இங்கு யார் பேர் தான் ஆவியானவர் முதலாவது காட்டுகிறார்? மகதலேனா மரியாள் பேர் முதலாவது வருகிறது. மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த ஒரு கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். எந்த நேரத்துல வராங்க? வாரத்தின் முதல் நாள். இன்னைக்கு என்ன நாள் தான்? அப்ப வசனம் சரியாத்தான் இருக்கு, கர்த்தர் சரியாத்தான் பேசுறார். அப்ப வாரத்தின் முதலாம் நாள் மகதலேனா மரியாள் எங்க வந்தா? கோயிலுக்கு வரல. எங்க வந்தா? கல்லறை. ஊராருக்குத்தான் அது கல்லறை, இவளுக்கு அது கோயிலாக பாதித்தார், ஆலயமாக பாதித்தார். என் ஆண்டவர் இருக்கிற இடம் எனக்கு இடம். அவர் பிணமா கிடக்கிறார், சடலமா கிடக்கிறான்னு நினைக்கல. அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு அவர் வேணும். வாரத்தின் முதலாம் நாள் அதிக இருட்டோடு, சூரியன் வரல, வெளிச்சம் வரல, இருள் இருக்கிறது. அதிகாலையில ஆராதனைக்கு போற மாதிரி அந்த மகதலேனா மரியாள் கல்லறை தோட்டத்தை தேடி வந்தாள். அவருடைய பின்பற்றுதலை பாருங்க, அவருடைய ஃபாலோயிங்க பாருங்க. நீங்க அப்படி இருக்கீங்களா? இந்த சபையில யாராவது ஒரு சகோதரி, அம்மா எழுந்துரு, கொஞ்சம் காலையில அவங்க அப்பா இறந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டா வருவீங்களா? ஆனா இங்க யாரு போனது? யார் போனது? எங்க போனாங்க? கல்லறை தோட்டத்துக்கு போனாங்க. இதற்கு பின்பு சில சீசர்கள் வந்தாங்க. அன்பின் அப்போஸ்தலன் என்கிற யோவான் வந்தான். இடிமுழக்கம் என்கிற பட்டம் பெற்ற பேதுரு வந்தான். அந்த வசனத்தை பாருங்க, 4-5 வசனங்களை பாருங்க. யோவான் 20:4-5 வசனங்கள். பேதுருவை பார்க்கல மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லரங்கத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலை கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. 7வது வசனம், சீலைகள் கிடக்கிறதை அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்க கண்டான். நல்ல கவனிங்க, யோவானும் பேதுரும் வந்தார்கள், உள்ளே போனார்கள், பார்த்தார்கள். 10வது வசனத்தை திரும்பி போய்விட்டார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். ஆனா யார் மட்டும் திரும்பி போகலன்னு கேட்டீங்கன்னா 11வது வசனம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். சச்ச பிலிவர், ஒரு அருமையான ஒரு தேவப்பெண். யார் மட்டும் போகல? சொல்லுங்க, யார் மட்டும் போகல? இந்த பாப்பா, யார் மட்டும் போகல? மரியாள் மட்டும் போகல. சீசர்கள் வந்தது உண்மை, பார்த்தது உண்மை, போய்விட்டார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்காக காத்திருந்த மகதலேனா மரியாள் இப்படி விடாப்பிடியாய் பின்பற்றுகிறாளே. ஒரு கேள்வி கேட்கிறேன், சபை பதில் சொல்லட்டும். இப்படி கடைசி வரைக்கும் அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வந்த மகதலேனா மரியாள். 2வது சொல்லுங்க பார்ப்போம். 2வது குறிப்பு, சிலுவை வரைக்கும் வந்த மகதலேனா மரியாள். 3வது
கல்லறையின் வாசல் வரைக்கும் வந்த மகதலேனா மரியாள் விடாப்பிடியா இங்க இருக்கிறாளே, அப்படி இந்த அம்மாவுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம், என்ன ஒட்டு, என்ன உறவு? அப்படி விடாது பின்பற்றி வருகிறாளே, அப்படி என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சுகம் பெற்றார் வேற, விசுவாசம் வேற. யார் சொன்னது? இந்த சகோதரிக்கு எல்லாம் கையை தட்டுங்க பார்ப்போம், நல்ல சத்தமான தட்டுங்க. நம்ம சகோதரி மூணே அன்பு, அகாபே. அந்த அன்புதான் அவளை தொடர்ந்து பின்பற்றவர். இந்த காலை நேரத்துல ஆண்டவரை நேசிக்கிறவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். இன்னொரு கேள்வி அதிலே அழுத்தமா கேட்கணும், ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவங்க கையை தூக்கணும். உங்கள் கரங்களை பரலோகம் பார்க்கட்டும். எந்த சூழ்நிலையில ஆண்டவரை நேசிப்பீங்களா? இந்த யோவான் சுவிசேஷம் முடியும் போது ஆண்டவர் இந்த கேள்விகளோட தான் முடிச்சார். Do you love me? என்னை நேசிக்கிறியா? அந்த கேள்வியோடு இந்த சுவிசேஷம் முடிந்தது. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையில அவரை நேசிப்பீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லாட்டாலும், சொந்த வீடு இல்லாட்டாலும் இல்லாட்டாலும், திருமணம் ஆகினாலும் ஆகாட்டாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் இன்னும் மாறாட்டாலும், இந்த பிரச்சனைகள் இன்னும் முடிவுக்கு வந்தாலும் வராட்டாலும், அவரை நேசிக்கிறது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க கணவன் மனைவி நேசிக்கிறது போல கர்த்தரை வெறியோடு நேசிக்க வேண்டும். வசனத்தை ருசித்து நேசிக்க வேண்டும். பிரசன்னத்தை அனுபவித்து நேசிக்க வேண்டும். ஊழியம் செய்து அவரை நேசிக்க வேண்டும். அவருக்காக கொடுத்து நேசிக்க வேண்டும். அவருக்காக திறப்புல நின்று ஜெபித்து அவரை நேசிக்க வேண்டும். Do you love you? God, இந்த சபை கர்த்தரை கடைசி வரைக்கும் நேசிக்குமா? நேசிக்கிற சபையாய் மாறுவேன். இப்படி கடைசியா காத்து கொண்டிருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு? வாசிச்சு முடிப்போம். மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 9வது. இங்க முதலாவது யாருடைய பேர் தான் வருகிறது சொல்லுங்கள். மகதலேனா மரியாள் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமான புதிய ஏற்பாட்டிலேயே சபை சரித்திரத்திலேயே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு யாருக்கு தரிசனம் ஆனாலும் கேட்டீங்கன்னா, தனக்காய் காத்து கொண்டிருந்த விடாப்பிடியாய் பின்பற்றி கொண்டு வந்திருந்த அந்த பெண்மணிக்கு, அந்த பரிசுத்தவாட்டிக்கு, அந்த தேவ மகளுக்கு அவர் தரிசனம் ஆனார். கரங்களை ஆமென் அல்லேலூயா. பேதுருவுக்கு தரிசனமாக, மார்புல சாய்ந்த யோவானுக்கு தரிசனமாக, தன்னுடைய பெத்தம் தாய் மரியாளுக்கு தரிசனம் ஆகல. யாருக்கு தரிசனம் ஆனாலும் கேட்டீங்கன்னா, உயிர்த்தெழுதல் வல்லமை படைத்த கர்த்தர் சிலுவை வரைக்கும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த மகதலேனா மரியாள், சிலுவை வரைக்கும் அந்த மகதலேனா மரியாள், கல்லறையின் வாசல் வரைக்கும் அந்த மகதலேனா மரியாள், தனக்காய் கடைசி வரைக்கும் காத்துக் கொண்டிருந்த அந்த மகளுக்கு ஆண்டவர் எழுந்து வந்து தரிசனமானார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கடைசி வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒன்று நடந்தே தீரும் என்று கர்த்தர் திருவுளம் வச்சுக் கொண்டிருக்கிறார். நெடுநாளாய் ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்காய் காத்திருந்து வேண்டுதல் செய்கிறாயா? இன்று உனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். புது பலனடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இவள் கடைசி வரைக்கும் காத்திருந்தாள். கர்த்தர் அவளுக்கு தான் உயிர் தெழுந்த ரிசரக்ஷன் விஷன், உயிர் தெழுந்த தரிசனம். எவ்வளவு பெரிய புண்ணியவதி, பாக்கியவதி. இந்த சபையில இது போன்ற மகதலேனா மரியாள்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் திருவுளம் பெற்றார். சபை மணவாட்டிக்கு சமம். நாம் மனைவி, இந்த சபை கர்த்தருக்கு மனைவி, மணவாட்டி. மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டும் அவர் வருகிற வேண்டும். முதல் புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு பெரிய பாக்கியம். உயிர்த்தெழுதல் வல்லமை பெற்று ஆண்டவர் யார்கிட்ட தான் போனாரு? புதிய ஏற்பாட்டிலே முதல் உயிர்த்தெழுதல் தரிசனம் பெற்ற ஒரு மகதலேனா மரியாள். நீங்க ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் ஸ்டில் ஃபாலோவரா நீங்க இருந்தா, உங்க குடும்பம் கர்த்தரை பின்பற்றுகிற குடும்பமா இருந்தா, உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் தரிசனம் ஆவார். தமது வார்த்தையாலே, தமது சமூகத்தாலே, பிரசன்னத்தாலே கர்த்தர் உதயம் ஆவார்.
தரிசனம் பெற்ற மகதலேனா மரியாள். 4 குறிப்பு சொன்னேன். முதல் குறிப்பு சொல்லுங்க. முதல் குறிப்பு சொல்லுங்க. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வந்த மகதலேனா மரியாள். 2வது, சிலுவை வரைக்கும் வந்த மகதலேனா மரியாள். 3வது, 4வது, உயிர்த்தெழுதல் தரிசனம் பெற்ற மகதலேனா மரியாள். 5வது குறிப்பு 10வது வசனம் வாசி முடிச்சுட்டேன். 10வது வசனம் வாசிக்காதவங்க வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. ஒரு வாலிபன் வாசிச்சா நல்லா இருக்குமே. வாசிங்க. நல்ல உயிர் இருக்கிற மாதிரி கம்பீரமா வாசிங்க. Underline this word. அந்த செய்தியை அறிவித்தார். எந்த செய்தி? அவர் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார். இந்த பாவிக்கு தரிசனமானார், இந்த பெண்ணுக்கு தரிசனமானார், இந்த விசுவாசிக்கு தரிசனமானார், தவமா தவம் கிடந்த எனக்கு அவர் தரிசனமானார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று ரெசரக்ஷன் காஸ்பல், உயிர்த்தெழுந்த நற்செய்தியை அறிவித்த மகதலேனா மரியாளாய் மாறி போனார். முதலாம் குறிப்பு சொல்லுங்க. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வந்த மகதலேனா மரியாள், சிலுவை வரைக்கும் வந்த மகதலேனா மரியாள், கல்லறையின் வாசல் வரைக்கும் வந்த மகதலேனா மரியாள், உயிர்த்தெழுதல் தரிசனம் கண்ட மகதலேனா மரியாள், உயிர்த்தெழுதல் நற்செய்தி அறிவித்த மகதலேனா மரியாளை மாறி போனார். யாருக்கு அறிவித்தான்னு கேட்டீங்கன்னா வசனத்தை பாருங்க. அவரிடத்தில் அவர் 7 வாசிங்க பார்ப்போம். அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில், யாருக்கு போய் சொன்னா? துக்கத்துல இருக்கிறவர்களுக்கு, துயரத்துல இருக்கிறவர்களுக்கு, கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு போய் அந்த நற்செய்தியை சொன்னார். அக்கம் பக்கம் என்னைக்காவது உங்க பிளாட்ல பக்கத்து தெருவுக்கு போய் பக்கத்து கதவை திறந்து என்னைக்காவது இயேசு நல்லவர்னு சொல்லிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகிறது? பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்று எத்தனை வருஷம் ஆகிறது? ஞானசானம் பெற்று எத்தனை வருஷம் ஆகிறது? உங்களால் இந்த சபைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்திருக்கிறீர்கள்? உங்களால் இந்த சபைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? உங்கள் குடும்பத்தினால் இந்த சபைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? துக்கப்பட்டு எத்தனை பேர் இன்னும் வெளியில, எத்தனை வாலிப பசங்க இதே பைபாஸ்ல, இதே ரோட்ல, இதே மலை அடிவாரத்துல சூசைட் பண்றாங்க தெரியுமா? உங்களுக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க தெரியுமா? சந்தோஷம் கிடைக்காம, நிம்மதி கிடைக்காம, வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி நினைத்து தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிற துக்கத்தில் இருக்கிற எத்தனை சகோதர சகோதரிகள் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிறார்கள். வாலிபனை, மகனே, மகளே, என்றைக்காவது உன் நண்பனுக்கும் தோழிக்கு போய், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் இயேசு நல்லவர், ஒரு முறை கோயிலுக்கு வந்து பாருங்க, ஒரு முறை ஆலயத்துக்கு வந்து பாருங்க. என்னைக்காவது சொல்லிருக்கியா? உன்னால ரத்தம் சிந்தின ஆண்டவருக்கு என்ன பயன் இருக்கிறது? உனக்கு தான் உயிரை கொடுத்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார், உனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுத்தார், ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், பிள்ளை பாக்கியம் உனக்கு கிடையாதுன்னு சொன்னாலும் உனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். எல்லாமே கொடுத்தவருக்கு நீ என்ன செய்தார்? இந்த மகதலேனா மரியாள் நான் மட்டும் பார்த்துட்டேன், யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சுயநலமா அங்கிருந்து போகல. தாம் பெற்ற இன்பம் பெருகை வயதம் என்று சொன்னது போல அவள் போய் துக்கத்தில் இருக்கிறவளுக்கு சொன்னாள். இது ஆண்டவரே சொன்னது. ஆண்டவர் தான் அம்மாக்கு சொல்ல சொன்னார். யோவான் 20ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அவர்களுக்கு சொல்ல, யாருக்கு சொல்ல? உன்னை மாதிரியே என்னை பின்பற்றுற சீசர்கள் இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறாங்க, கதவை கூட்டி கொண்டு உள்ளே கிடக்குறாங்க. அவர்களுக்கு போய் சொல்லு. கர்த்தர் கொடுத்த கட்டளையில, சபைக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையில, அந்த கட்டளைக்கு இணங்கி கீழ்ப்படிந்து அவள் புறப்பட்டு போய் சொன்னாள். 18வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அத்தனை பேரும் மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னதைகளையும் சீசருக்கு அறிவித்தார். Such a believer in the church. கடைசி வரைக்கும் கர்த்தரை பின்பற்றின மகதலேனா மரியாள். 5 குறிப்பு சொல்லுங்க பாப்போம். முதல் குறிப்பு, நீங்க எந்த பக்கம் இருக்கிறன்னு சொல்லுங்க. நல்ல உயிர் இருக்கிற மாதிரி சொல்லுங்க.
இரண்டாம் குறிப்பு. மூன்றாவது, நான்காவது, உயிர்த்தெழுதல் தரிசனம் கண்ட மகதலேனா மரியாள். ஐந்தாவது, உயிர்த்தெழுதல் நற்செய்தியை சொன்ன மகதலேனா மரியாள். இத்தனை குறிப்புகளில் நீங்கள் எந்த குறிப்பை சார்ந்தவர்கள்? கண்களை மூடுவோம், செவிப்போம். நீங்க பிரியப்பட நான் செய்ய இவன் சாதித்தான் என்று சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். எல்லாரும் எழுதுங்க. நீங்க பிரியப்பட நான் செய்ய இவள் சாதித்தாள் என்று சொல்ல என் கண்களை மூடணும், என் கண்களை மூடணும். என்னோட சேர்ந்து இந்த வரியை பாடுவீங்களா? பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தட்டுமே. நீங்க பிரியப்பட நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவள் சாதித்தாள் என்று சொல்ல என் கண்களை மூடணும், என் கண்களை மூடணும். இயேசுவே 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 இயேசுவே. தேவ பிள்ளைகள் ஜெபத்திலே நடத்துவார்கள்.